பையன் 10th ஃபஸ்ட்டு வந்தான் ஸ்கூலில். இப்போ 12th அவனால் முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருக்கான். பாஸ் வரைக்கும் 471 மார்க் எடுத்திருக்கான். முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு இன்னும் நான் வேண்டுகோள் கேட்குறேன்னா, என்னுடைய குழந்தைக்கு 2 கை இல்லை. இந்த 2 கைக்கு மாற்று அறுவை சிகிச்சை கை பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. சொன்ன மாதிரி எனக்கு குழந்தைக்கு 2 மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி கொடுத்தா தான் அவனால் காலேஜ் போய் படிக்க முடியும். இது வரைக்கும் என் குழந்தைக்கு என்ன ஏது எல்லாமே டாய்லெட்டு முதல் கொண்டு இந்த அம்மா தான் செஞ்சுது. இதனால் இதுக்கு மேலே அவனால் செஞ்சுக்க அவன் காலேஜில் போய் படிக்கணுன்னா அம்மா உதவி பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு முதலமைச்சர் ஐயா மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி கொடுத்து என்னுடைய குழந்தை அவன் என்ன படிக்கிறானோ அந்த ஜாப் கொடுத்து அவனை மேலே உயர்த்தி நல்ல வழி காட்டி பண்ணி கொடுக்கணும்னு நான் முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோள் கொடுக்குறேன். ஐயா அவர்களுக்கு நான் தெய்வமாக கேட்குறேன், என்னுடைய குழந்தைக்கு 2 கை பொருத்தி கொடுங்க ஐயா. அதுதான் நான் உங்ககிட்ட கேட்குறது. இந்த 2 கை பொறிச்சு கொடுத்தீங்கன்னா தான் அவன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி அடைவான். எல்லாம் மற்ற பசங்க மாதிரி அவனும் ஒரு நல்ல நிலைமையில் இருப்பான், நல்லா படித்து பெரிய ஆளாக வருவான். ஐயா அவர்கள் உதவி பண்ணால் மட்டும்தான் அவனால் எல்லாமே பண்ண முடியும். ஐயா உங்களை நான் தயவு செய்து கேட்டுக்கிறேன், என் குழந்தைக்கு நல்ல வழி காட்டுங்க. என் பேர் கீர்த்தி வர்மா. நான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஜீனூர்ன்ற ஒரு வில்லேஜில் தான் இருக்கேன். நான் 1ஆவதுலேருந்து 5ஆவது இங்கே தொடக்கநிலைப்பள்ளி ஜீனூரில் படித்தேன். அதுக்கு மேலே 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் நெடுமருதி உயர்நிலைப்பள்ளியில் படித்தேன். 11, 12 குறும்பரப்பள்ளி உயர்நிலைப்பள்ளியில் படித்தேன். இப்போ +2 தேர்வு வெளியே வந்திருக்கு. அதில் என்னால் முடிஞ்ச அளவு நான் முயற்சி பண்ணி 471 மார்க் எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் 10th 437 மார்க் எடுத்து ஸ்கூல் லெவலில் ஃபஸ்ட் மார்க் எடுத்தேன். அதனால் முதலமைச்சர் ஐயா எனக்கு பேசினார். நான் என்னோடய குறையை சொன்னேன். அதாவது எனக்கு சின்ன வயசுலேயே ஆக்சிடென்ட்னால 2 கை இல்லை, எனக்கு மாற்று உறுப்பு சிகிச்சை பண்ணித்தர மாதிரி கேட்டுக்கினேன். அவரும் பண்ணித்தரேன்னு சொன்னார். இப்போ நான் காலேஜ் வெளியில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இங்கேயே லோக்கலில் தான் இதுக்கு இத்தனை நாள் படிச்சிருந்தேன். என்னால் வெளியே எங்கேயும் போய் நிறைய விஷயத்தை கற்றுக்கவும் முடியல. இதுக்கு மேலே நான் நிறைய விஷயத்தை கற்றுக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்கேன். அதுக்கு எனக்கு மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சை பண்ணி கொடுத்தாருன்னா நான் வெளியில் காலேஜில் நல்லா தங்கி நல்லா படித்து நிறைய விஷயத்தை கற்றுக்குவேன், புதிய விஷயத்தை கண்டுபிடிக்கவும் செய்வேன். அதனால் என்ன மாதிரி இருக்க மாற்றுத்திறனாளி பசங்களுக்கும் உதவுற மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு இப்போ யாராவது எனக்கு உதவுனாதான் நான் மற்றவங்களுக்கு உதவ முடியும். அதனால் முதலமைச்சர் ஐயா எனக்கு உதவி செய்யுமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.